ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பல கட்டங்களை உள்ளடக்கியது. அதில் சோகமும் இருக்கும், சுகமும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும், அழுகையும் இருக்கும். சகோதரர்களே, ஒரே சீராக ஒரே நேர்கோட்டில் எந்த மனிதனுக்கும் வாழ்க்கை செல்வதில்லை. காரணம், ஒரு ஆனந்தத்தின் அருமையை அழுகையில் தான் தெரிய முடியும். அதே போல ஒரு சுகத்தின் ஆனந்தத்தை ஒரு சோகத்தில் மட்டும்தான் தெரிய முடியும் என்பதை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் சொல்வான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக துன்பத்திற்கு பின் லேசு, லேசுக்கு பின் துன்பம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஒட்டுமொத்த சமூகமும் அந்த ஒரு கட்டமைப்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில சீராக சென்று கொண்டிருந்த இந்த இந்திய திருநாட்டில் சமீப காலமாக பெரிய அளவுக்கு பேரிடர்களும் பேரழிவுகளும்